நான் முன்னாடி ஒரு வீடியோல ஸ்டார் ஃப்ரூட் பத்தி போட்டிருந்தேன். தோட்டத்துலருந்து அத்தை, மாமா கொண்டு வந்தாங்கன்னு. இப்போ நேத்தும் கொண்டு வந்திருந்தாங்க. நெறைய பேருக்கு டவுட்டு ஸ்டார் ஃப்ரூட்லாம் என்னதுன்னு. இதுதான் ஸ்டார் ஃப்ரூட் நான் கையில வச்சிருக்கையில இதுதான் ஸ்டார் ஃப்ரூட். என்னோட இன்ட்ரோடக்ஷன் ஸ்டார் ஃப்ரூட் கூட எப்போனா, நான் அந்தமான் போயிருந்தேன். அப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார் ஃப்ரூட் பார்த்தேன். ரொம்ப பெருசா இருந்தது. 2 ஸ்லைஸ் இத கட் பண்ணி 2 ஸ்லைஸ் தான் குடுப்பாங்க. அதுவே ₹50ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ நம்ம தோட்டத்திலேயே வந்ததுக்கப்புறம் இது வந்து ஆஃப் சீசன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. குட்டியா தான் இருக்கும். சீசன் டைம் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் கொக்கோ ஃப்ரூட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டார் ஃப்ரூட்டோட சைஸுமே. இது ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு எதுக்கு நேம் வச்சிருக்காங்கன்னா, இத கட் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்லைஸுமே ஸ்டார் ஷேப்ல இருக்கும். ஸோ ஸ்டார் ஃப்ரூட்ன்னு வச்சிருக்காங்க. இதில விட்டமின் சி இருக்கு. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நெறையா இருக்கு. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்தமான்ல ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போதே எனக்கு இது பிடிச்சிருந்தது. ஆனா, அங்க சாட் மசாலா போட்டு குடுத்துருந்தாங்க. எனக்கு அதுதான் பிடிக்கல. இதில சில்லி பவுடர், சால்ட் போட்டும் சாப்பிடலாம். எனக்கு அப்படி பிளெயினா சாப்பிடுறதே ரொம்ப பிடிக்கும். நல்லா பழுத்திருந்ததுனா நல்லா இனிப்பா இருக்கும். காயா இருந்தா லைட்டா புளிப்பா இருக்கும். சாலடுக்கு எதுக்குனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட சாப்பிடலாம். என் ஹஸ்பண்டுக்கு உப்பு மிளகா போட்டு குடுத்தா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.